نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த நல்ல வார்த்தை பேசுவது என்பது பற்றி நாம் பார்த்ததோடு இன்னொரு சம்பந்தமான ஒரு விடயம்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு விடயம். நீங்கள் அடுத்தவர்களுடைய கடவுளர்களை திட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். நம்ம மார்க்கத்தினுடைய கொள்கையை அடுத்தவர்களுடைய கடவுளை நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்றது இல்லை தான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு கடவுள், அல்லாஹ் மட்டும்தான் நான் கடவுளாக ஏற்றுக்குவேன். ஆனால் அந்த அல்லாஹ்வினுடைய பெருந்தன்மை என்னென்றால், அடுத்தவன் மனுஷன் நீ என்ன செய்யக்கூடாது, சாவடிக்க அவனா விரும்பி இஸ்லாத்துக்குள்ளே வரட்டும். லா இக்ரார ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் தெண்டினை என்பது கிடையாது. இந்த மார்க்கத்தில் தெண்டினை என்பது கிடையாது. அடுத்தவன் கடவுளை திட்டாத. ஒரு டிரைவர் என்றா அவன் வாகனத்தை மட்டும் எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிறவன் மட்டும் இல்லை, அடுத்தவன் வாகனத்துக்கு நம்மளால் சேதம் பெறாமல் பார்த்துக்கிறவன் தான் டிரைவர். அடுத்தவன் வாகனத்திலே ஒன்றுமே ஆயிடக்கூடாது. எனவே ஒரு மதப்பற்றுள்ளவன், ஒரு மதகுரு தன்னுடைய மதத்தையும் மதித்து அடுத்தவன் மதத்துக்கு தன்னால் எந்த ஒரு இடையூறும் கொடுக்காம பார்த்துக்கிறது தான் உண்மையான ஒரு மத தலைவனுடைய, ஒரு மத பற்றுள்ளவனுடைய ஒரு காரியமாக இருக்கும். எனவே அடுத்தவர்களுடைய மதங்களை கடுமையாக சாடுவதோ, மதத்தவர்களை அந்த மத ரீதியாக சாடுவதோ, அவங்க வழிமுறைகளை வணக்க வழிபாடுகளை திட்டுவதோ, அவங்க நம்புகிற கடவுள்களை கடுமையாக சாடுவதோ இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கவே இல்லை. அன்புக்குரியவர்களே, இது எல்லா மதத்தவர்களுக்கும் பொருத்தம். இன்னைக்கு இலங்கையில் ஒரு மதகுரு மதங்களை சாடி, மதத்தவர்களை சாடி, மதத்தவர்களால் மதிக்கப்படும் மகா கடவுளை கூட திட்டுற அளவுக்கு ஒரு மதகுரு மாறி போய் தனக்கு பைத்தியம் முத்தி போய் விட்டது என்பதற்கு சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கிறான். இன்னும் இவனை நம்பிக்கிட்டு மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு விடயம். சராசரி சாதாரண சிந்தனையுள்ள எவனுமே ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மீறி மத மேல நம்பிக்கையே இல்லாத நாஸ்திகனாக இருக்கிற, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு மதத்தையும் மத தலைவர்களையும் மதத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த மதத்தின் கடவுளையும் திட்டக்கூடிய ஒரு விடயம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு உளறல் போக்குள்ளவனாக அவன் இருக்கிறான்னு பாருங்க. ஏற்கனவே அவன் ஒரு குடிகாரன், ஒரு பொம்பளை பொறுக்கின்று பல வீடியோக்களும் ஆடியோக்களும் ஃபோட்டோக்களும் வந்தும், அவன் ஒரு மதகுருவே இல்லை அப்படி என்று சொல்லி விமர்சனங்களும் வந்தும் ஏதோ சான்றிதழ் வச்சுக்கிட்டு மதகுரு என்று சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அது அப்பட்டமாக போச்சு. தனக்கு பைத்தியம் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய செயற்பாட்டில் இறங்கிட்டானா இல்லையா? இறங்கிட்டான். இதை விமர்சிக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. ஏன் இவனுக்கு பதில் கொடுக்க முடியாது? கொடுக்கக்கூடாது. இவனுக்கெல்லாம் பதிலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா எங்க இஸ்லாம் அதை சொல்லுது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், அறிவினர்களுடன் தர்க்கம் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். இவன் மகா அறிவினன், இவன் ஒரு பைத்தியக்காரன் தான். அவனுக்கிட்ட என்ன தர்க்கம்? இதுல மௌனமா தான் இருப்போம். மௌனமா இருக்கிறதுனால உணர்ச்சியற்றவர்கள் என்று சொல்லக்கூடாது. இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. இவனுடைய எல்லாம் தர்க்கம் செய்யப்படாது, இவனையெல்லாம் ஒசத்தக்கூடாது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.